12th ரிசல்ட் பார்த்துட்டு பல பேர் ஹாப்பியா இருந்தாலும் ஒரு சிலருக்கு நம்ம எதிர்பார்த்த மார்க் வரலையே அப்படின்னு ஒரு குட்டி வருத்தம் இருக்கு. அதுக்கான சொல்யூஷன் தான் இந்த ரீவேல்யூவேஷன் இல்ல ரீடோட்டலிங். அண்ட் இதை வந்து பாக்குறதுக்கு முன்னாடி நிறைய பேர் நீங்க எதிர்பார்த்த மார்க் தான் வாங்கியிருக்கீங்களா, இல்ல அதை விட வந்து கம்மி ஆயிடுச்சா, எந்தெந்த சப்ஜெக்ட்ல அப்படி நீங்க எதிர்பார்த்ததை விட கம்மியா இருக்கு இல்ல ஜாஸ்தியா இருக்கு, மிஸ் பண்ணாம இதை கமெண்ட்ல சொல்லுங்க. இதை பொறுத்த கட் ஆஃப் கூட சேஞ்ச் ஆகலாம். அந்த ரீவேல்யூவேஷனுக்கு எப்படி எல்லாம் அப்ளை பண்ணும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் டீடைல்ஸ் கீழே பின் பண்ணி வச்சிருக்கேன். அந்த வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. ஸோ மே 12ஆம் தேதி உங்களுக்கான மார்க் ஷீட்டை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் அது போக இந்த ஸ்கேன்டு பேப்பர் வாங்குறதுக்கான தேதி எப்பன்னு பாத்தீங்கன்னா மே 13ல இருந்து 17th வரலும். இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா 13ஆம் தேதியிலிருந்து அதே மாதிரி வந்துட்டு 17ஆம் தேதி சனிக்கிழமை வரலும் நீங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கான சார்ஜ் எவ்வளோன்னா ஒரு பேப்பருக்கு 275 ரூபா. ஸோ இந்த பேப்பர் வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க ரீவேல்யூவேஷன் பண்ணலாமா இல்ல ரீடோட்டலிங் பண்ணலாமா அப்படிங்கறத முடிவு பண்ணிக்கலாம். ரீடோட்டலிங் டோட்டலாவே தனி. ஸோ அந்த வீடியோவை செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிளியரா எல்லா டீடைல்ஸுமே தெரிஞ்சிடும். அண்ட் இதுக்கான எல்லா டீடைல்ஸும் கொடுத்தது போக இன்னும் டேட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, எப்போ அந்த பேப்பர் காப்பி வரப்போகுது, அதுக்கப்புறம் நீங்க எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற தேதியெல்லாம் இதுக்கப்புறம் நமக்கு கவர்மெண்ட் சொல்லுவாங்க. அண்ட் உங்களுக்கான மார்க் ஷீட் 12ஆம் தேதி நீங்க காலைல ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் மிஸ் பண்ணாம நீங்க மார்க்ஸ் மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட் யாருக்கெல்லாம் வந்து பெரிய சேஞ்ச் வந்து எதிர்பார்க்குறீங்க அண்ட் ஓவராலா எந்த சப்ஜெக்டோட பேப்பர் கரெக்ஷன் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்துச்சு அப்படிங்கறத டெஃபினட்டா செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட்.